வணக்கம். வை ராஜாவை அந்த திரைப்படத்தோட விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். முதல் முறையாக பார்த்திங்கன்னா ஒரு பெண் ப்ரொடியூசர்னால் வந்து தயாரிக்கப்பட்டு ஒரு பெண் இயக்குனரால் இயக்கப்பட்டு அந்த படங்கள் அந்த படத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணதும் வந்து ஒரு பொண்ணு அதித்தி, ப்ரொடியூசர் வந்து அர்ச்சனா கல்பாத்தி, டைரக்டர் ஐஸ்வர்யா. ஒரு பெரிய ஒரு உமன் ஃபோர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி இதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதற்கு முதல்ல வந்து பாராட்டுக்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடிக்கடி வந்து சினிமாவில் வந்து நிகழணும். பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து இன்னும் பெருகணும். அது வந்து தமிழ் சினிமாவை இன்னொரு திசையை நோக்கி, நல்ல திசையை நோக்கி கொண்டு போகும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. வைராஜாவை இந்த படங்க, இந்த படத்தினோட பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஐஸ்வர்யா தனுஷ் அவருடைய அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நிறையா சுற்றி இருக்கிற நடக்கிற விஷயங்களை வந்து நல்லா கவனிச்சிருக்கிறார். மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து இடையில வந்து பல படங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கிறார். அதை எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு தாட்டாக மட்டும் வச்சுக்காமல் நிறையா அப்ளை பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக, ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக கொண்டு போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் அது இருந்திருக்குது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் ஐஸ்வர்யா அவர்களே. படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்க்ரீன் பிளேங்க. டக்குன்னு மூவ் ஆகி போயிடுது. ஸோ அது வந்து எப்படின்னா நம்மளுக்கு போர் அடிக்காமல் விட்டுருது, நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணி அழகாக வந்து வெளில விட்டுருது. அதுக்கு வந்து ஒரு காரணம் ஐஸ்வர்யானுடைய அந்த ப்ரில்லியன்ஸ், கரெக்டாக வந்து நகர்த்தக்கூடிய அந்த கரெக்டான சமயோஜித புத்தி. ரெண்டாவது எடிட்டிங், விடி விஜயன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு. கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் சம்திங் தான் வருது படம். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நமக்கு வந்து போர் அடிக்கவே மாட்டேங்குது. கரெக்டாக வந்து எந்த இடத்துலையும் லேக் ஆக மாட்டேங்குது. அது கொஞ்சம் லேக் ஆனாலும் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ப்ளஸ் இந்த படத்திற்கு. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது வேல்ராஜனுடைய கேமரா. அந்த அவ்வளோ பெரிய க்ரூஸ்குள்ளே போய் அந்த க்ரூஸை வந்து கவர் பண்ணுற விதமாகட்டும், அதே மாதிரி வந்து அந்த கேம்பிளிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவருடைய ஷார்ட் மூலமாகவே வந்து நமக்கு அழகாக வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து விளங்க வச்சுருவார். ப்ளஸ் எடிட்டிங், அந்த 2 மூலமாக வந்து நமக்கு வந்து விளங்க வச்சுருவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக வந்து நான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு ஒரு சாதாரண சேவை சண்டைனாலும் வந்து இது சேவல், இது இப்படி தான் சண்டை போட்டுன்னு கிராஃபிக்ஸ் போட்டால் தான் நம்ம ஆளுக்கு நிறைய சாதாரண ஆளுக்கு வந்து புரியும். அப்படி இருக்கையில் வந்து இது இப்படி இந்த மூலமாக வந்து பண்ண வச்சது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு விஷயமாக வந்து நான் பார்க்குறேன். படத்தில் ப்ளஸ் அப்படிங்கிறது காமெடி ப்ளே பண்ணியிருக்கிறது. சதீஷ் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய காமெடி ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் ஆகுது. விவேக் சார் அவர் வந்து அவருடைய காமெடியும் சரி, நிறைய நல்ல இடத்துல வந்து பயங்கரமான சிரிப்பை வரவழைக்கக்கூடிய காமெடியெல்லாம், அவரோட அப்பியரன்ஸே வந்து சிரிப்பை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் பண்ணியிருக்கார். அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் அவருடைய இதாகட்டும், மனோபாலா, இவங்க இந்த டீம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து என்னென்னா, கௌதம் கார்த்திக்கினுடைய சில பல அந்த நடிப்பு லேக் எல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த டீமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். அவங்க இல்லைன்னா வந்து கௌதம் கார்த்திக் வந்து மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படிங்கிறது கௌதம் கார்த்திக்கினுடைய நடிப்பு. அதாவது அந்த டீமாக பார்க்கும்போது, ஒரு சீனாக பார்க்கும்போது, இல்லை ஒரு ஆக்ஷன் சீன்லேயோ வாயை முட்டு எமோஷன் இல்லாமல் ஒரு கோவத்தை காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த போர்ஷன்லாம் வந்து பக்காவாக நடித்து வெளில வந்துடுறாரு. பட் தனியாக ஒரு ஆளாக நின்று ஒரு லவர்கிட்ட எமோஷன் காட்டும் போதோ, இல்லை ஒரு பாட்டில் போய்ட்டு ஒரு பச்சை வண்ண பூவே சம்திங் அந்த பாட்டில் வந்து ஒரு எமோஷன் காட்டும் போதோ, எமோஷன் அப்படிங்கிறது இல்லாத மாதிரி தெரிகிறாரு. அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சீன்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஏதோ பயங்கர ஒரு துர்மரணம், ஏதோ ஒரு துக்க சம்பவம் நடந்த மாதிரியே தான் மூஞ்சி வச்சுட்டு இருக்கிற அப்படி. அது வந்து ரொம்ப ஒரு பெசிமிஸ்டிக்கான அந்த ஸ்க்ரீன் நம்ம பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ அவர் வந்து அவருடைய நடிப்பு திறமைகளை வந்து இன்னும் வந்து நல்லா மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பிரியா ஆனந்த் இன்னும் நிறையா பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது. அதை வந்து இன்னும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து இவங்க எடுத்துருக்கிற இந்த கதை களம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். சின்ன பெட்டிங்கு, இந்த சூதாட்டம், இதெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி வந்து அந்த எடுத்துருக்கிற சப்ஜெக்ட் இன்ட்யூஷன் அப்படின்னா ஒரு ஃப்யூச்சரில் நடக்கிறது வந்து டக்குன்னு வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிடும். அதன் மூலமாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது, சும்மா வந்து ஒரு பிளெயினாக இது இப்படி பண்ணுவான் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி, அது அவனுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா வந்து அழகாக வந்து நெட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதும் பாசிட்டிவ். ஆனால் அதே இன்ட்யூஷனில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா, ஏதோ ரொம்ப அப்படியே கண்ணாடி மாதிரி ஏதோ டிவியில் வந்து ஒரு ஃப்ளாட்ரான் டிவியில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவருக்கு வந்து அப்படியே தெரிஞ்சிடுற மாதிரி அந்தளவுக்கு கிளாரிட்டி அந்த இன்ட்யூஷனுக்கு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு நெருடலை வந்து இது பண்ணது. இன்ட்யூஷன் அப்படிங்கிற சும்மா ஃப்ளாஷாக வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். பட் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்டிகுலராக போயெல்லாம் சில சொல்லுவார், ஃப்யூச்சர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் நெருடலை வந்து நமக்கு தந்தது. அதே மாதிரி வந்து படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக டேனியல் பாலாஜி சொல்லிடலாம். நிறைய கேப்க்கு அப்புறம் நடிக்கிறார். அவர் அடிக்கடி நடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்ல ரோல், சூப்பரான ஒரு ரோல்.
நல்லா வந்து அப்படி அந்த பஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவருடைய பார்ட்டை வந்து ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிட்டு போயிருக்கார். படத்தினுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10-15 நிமிஷம் சம்திங் வந்து ரொம்ப ஒரு எரிச்சல் கூடிய மாதிரி இருந்தது. என்னடா அது நான் அந்த மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது, நான் இப்படி இருந்தேன், நான் 1ஆம் கிளாஸ் இங்கே படித்தேன், நான் 4ஆம் கிளாஸ் அங்கே படித்தேன் அப்படின்னு அந்த பேசுகிற வந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஆஹா, இது இப்படியே வந்து படம் பூரா பேசிடுவாங்களோ, மொக்க போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. நல்ல வேளை அது வந்து ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து நின்றுச்சு. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது இதனுடைய பாடல்கள். ஃபஸ்ட்டு பாட்டு அதே மாதிரி வந்து எச்.ஏ. சூர்யா அவர்கள் சிறப்பு அப்பியரன்ஸ் பண்ணுறாரு அந்த பாட்டு. அதே மாதிரி மிகப்பெரிய ப்ளஸ் அப்படிங்கிறது பிஜிஎம். சில பிஜிஎம் அந்த மியூசிக்லாம் பார்த்திங்கன்னா முடியவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு வந்து இவனுடைய பிஜிஎம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிடலாம். ஆக மொத்தத்தில்ங்க இந்த படம் வந்து ஒரு பயங்கர இன்டெலெக்சுவலாக போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் லூப் ஹோல்ஸ் வந்து நீங்கள் ஒரு 50 லாஜிக் லூப் ஹோல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு வெளில வந்துடலாம். ஆனால் ஒரு சாதாரண ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு போகிற ஒரு சாதாரண ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு போய் உட்காந்திங்கன்னா இதில் அடல்ட் கான்டென்ட்டோ எதுவும் ஒரு வல்கரான விஷயமோ எதுவும் இல்லாமல் ஒரு ஜாலியான க்ளீனான என்டர்டெயின்மெண்ட்டை உங்களுக்கு தந்து வெளியில் வரும்போது வந்து உங்களை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பெரிய தலைவலி எதுவும் இல்லாமல் விடுகிற ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி தனுஷனுடைய அந்த கடைசி ஒரு சில நிமிட ரோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இடையில இருக்கிற அந்த சின்ன லேகெல்லாம் வந்து அவருடைய அந்த ரோல் அந்த முடிவு அப்படிங்கிறது வந்து நமக்கு மறக்கடிச்சு நம்ம வெளியே வரும்போது வந்து ஓகேடா ஒன் டைம் வாட்சபிள் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைக்கிற விஷயம் அப்படிங்கிறது வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அந்த முடிவு அப்படிங்கிறது நல்ல முடிவு. அதை வந்து சும்மா அவர் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு பண்ணாமல் அந்த முடிச்சு அப்படிங்கிறது வந்து கரெக்டாக போட்டு குமார் அப்படிங்கிறது வந்து அந்த ரோல் கொக்கி குமார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு த்ரெட்டாக தான் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அப்பியரன்ஸ் வந்து நிகழும். பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வந்து இடியாட்டிக்காக வந்து பண்ண மாட்டார். ஸோ அந்த விஷயமெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. குறிப்பிட சொல்லக்கூடிய சீன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மது அருந்துதல் உடல்நலத்துக்கு கேடு அப்படின்ட்டு சரக்கு அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த இது வரும். அதுக்கு வந்து விவேக்கே வந்து அவரே போர்டு பிடிச்சிருவார். எப்படி இருந்தாலும் அங்கே போட தானே போகிறாங்க, நாமளும் ஒன்று பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு டக்குன்னு மனசில் நின்ன சீன் அப்படிங்கிற இந்த படத்தில் தான் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஆக மொத்தத்தில்ங்க இந்த படம் நிச்சயமாக குறைகள் இருக்குங்க. ஒரு மாதிரியான ஒரு சின்ன பிசுறுகள்லாம் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் ஒரு என்டர்டெய்னராக வந்து நிச்சயமாக வந்து உங்களை வந்து பயங்கரமாக டிசாட்டிஸ்ஃபையும் பண்ணாது. அதே மாதிரி பயங்கரமாக ஆஹா ஓஹோன்னு சொல்ல வைக்காது. அதற்கு இடையில் ஒரு தின் லைனை வந்து ட்ரா பண்ணி போகிற ஒரு படமாக இது இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக 5க்கு 3.25 தருவேன். போய் பாருங்கள், கண்டிப்பாக டிசப்பாயின்ட் பண்ணாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.